ஓம் சாய்ராம். துவாரகாமாயி நமக்கெல்லாம் எவ்வளவு சிறப்புங்கிறது உங்களுக்கே தெரியும். பாபாவுக்கே அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல்ல பாபா வந்து ஷீரடிக்குள்ள வரும்போது குருஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் மக்கள் பார்த்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போயிடுறாரு. மறுபடியும் ஷீரடிக்குள்ள வராரு. ஒரு இளைஞனாக வரார். வந்தவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் ஒரு இடிந்து போயிருந்த ஒரு மசூதி. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. இதை போய் அவர் தேர்ந்தெடுத்து தங்க போறாரு. யார் இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள்லாம் நினைச்சாங்க. ஆனா அப்படி இடிந்து போயிருந்த அந்த மசூதியை அன்பும் அமைதியும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு இடமாக மாற்றியது பாபா. அந்த இடத்துல வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் கேட்டிருக்கிறாரு. யாருமே தரலையாம். அப்பதான் பாபா வந்து தண்ணீர் மூலமாக விளக்கேற்றி அந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. அங்கதான் அந்த துணியை முதல்ல அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த துணியில இருந்து வந்த அந்த உதி பல பேரனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமைஞ்சது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பல நோய்களுக்கு அது ஒரு அருமருந்தா அமைஞ்சது. நிறைய அதிசயங்கள் பண்ணாரு. பாபாவை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு முறை ஷீரடியில வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்ததான், கட்டுக்கடங்காத வெள்ளம். அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, இப்படி உடஞ்சு போன ஒரு கட்டடத்துல இருக்கீங்களே நீங்க, வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட போகுது அப்படின்னு. பாபா சொன்னாரா, இந்த துவாரகாமாயி அம்மா